பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு கர்த்தரால் சிவந்த சமுத்திர வழியாய் நடத்தப்படுகிறார்கள். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். இதற்கு முன்னாக போக முடியாதபடிக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. பின்னாக திரும்பி போகலாம் என்று பார்த்தால் பின்னாகவும் போக முடியாது. ஏனென்றால் பார்வோன் வந்து விட்டான். வலப்புறம் இடப்புறத்திலும் ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது. மலைகள் சூழ்ந்திருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய வல்லமையினால் ஒரு காற்றை அனுப்பி அந்த சமுத்திரத்தை பிளந்து போக பண்ணுகிறார். சமுத்திரம் பிரிந்து பிளந்து போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேலர்கள் நடக்கும்படியான பாதை அங்கு உண்டு பண்ணப்படுகிறது. இது எப்பொழுது நடக்கிறது என்று பார்த்தால், பார்வோன் சேனை வந்த பிறகு. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் போதே கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்து இஸ்ரவேலரை நடத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். எதற்கு தெரியுமா? பார்வோனும் அவன் கூட்டத்தாரும் வர வேண்டும் என்பதற்காக. ஏன் அப்படி கர்த்தர் செய்கிறார் என்றால், இந்த பார்வோன் எப்படி சொல்லுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள். 14வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். பார்வோன் என்ன சொல்றான்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது, அவர்கள் திகைத்து திரிகிறார்கள், இனி அவர்களுக்கு வாழ்வு இல்லை, இனி அவர்களுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே அவர்கள் கைவிட்டு போய்விட்டது, அவர்களை நாம் எளிதில் அகப்படுத்தி கொள்ளலாம் என்று அவன் எண்ணி அவன் புறப்பட்டு வருகிறான். அவன் வருகிறது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுகிறார். சில சூழ்நிலைகள் சில கண்கள் காணும் வரைக்கும், சிலர் அறிந்து கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நம்முடைய நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள். பார்வோன் சேனை வருவதற்கு முன்னே இஸ்ரவேலரை நடத்தியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யாம பார்வோன் சேனையை வரவழைத்து அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். அவர்களை ஸ்டாப் பண்ண வைக்கிறார். இஸ்ரவேலரை நெருங்க விடாதபடிக்கு மேகஸ்தம்பம் 2 கூட்டத்தாருக்கு நடுவாக நின்று பார்வோன் சேனையை நிற்க வைக்கிறார். நிற்க வைத்து விட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலருக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வழியை திறக்கிறார். இவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம பார்வோன் சேனை நிற்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் நடந்து போகிறார்கள். நம் தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள், ஆண்டவரே, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவரே இனி எனக்கு வாழ்வு இல்லை, இனி இவன் வாழ்க்கை கஷ்டம், இப்படிதான் ஆண்டவர் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பேசுறாங்களா? உங்க முன்னாடி எல்லா வாசல் அடைக்கப்பட்டது என்று எல்லாரும் சொல்றாங்களா? அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கான பாதையை திறந்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தரை நம்புங்கள், நம்பி முன் செல்லுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். நல்ல தகப்பனே, சத்துரு கண் காண எங்கள் முன்பதாக வாசலை திறந்து எங்களை வழி நடத்துகிறவரே, நம்முடைய அதிசயமான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம். நம்பி முன் செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.